மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுடைய உடல் மைசூருவிலேயே அடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அவரது உடலானது முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அரசு சார்பில் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையாவின் மகன் யதீந்திரா கலந்து கொள்வார் என்றும் முதல்வர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. மைசூருவில் உள்ள மகாராஜா கல்லூரி மைதானத்தில் ஜானகி அவர்களுடைய உடலானது பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்படும் என்றும், தொடர்ந்து மைசூருவிலேயே அவரது உடலானது அடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கர்நாடக மாநில அரசு மரியாதையுடன் அவரது உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் பாரதிராஜா இணைப்பில் இணைகிறார். பாரதிராஜா, வணக்கம். ஜானகி அவர்களுடைய உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும்னு அம்மாநில முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார். அந்த அறிவிப்பின் சாராம்சம் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மறைந்த பாடகி ஜானகி அவர்களின் உடல் தற்போது மைசூரில் இருக்கிறது. அவரது இறுதி காலம், அதாவது வயது மூப்பு காரணமாக அவர் மைசூர்ல தான் தங்கி ஓய்வு எடுத்துட்டு வந்தார் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக மைசூரில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று மாலை அவரது உயிர் பிரிந்ததை தொடர்ந்து அவரது உடல் சொந்த ஊரான குண்டூர் மாவட்டம் அல்லது ஹைதராபாத்தை கொண்டு செல்லப்படுமா அல்லது மைசூர்லேயே அடக்கம் செய்யப்படுமா அல்லது தமிழகம் கொண்டு வரப்படுமா என்ற கேள்விகள் எல்லாம் இருந்தது. இதனால் அரசு தரப்புல இரங்கல் தெரிவித்தாலும் கூட, முதல்வர் இரங்கல் தெரிவித்தாலும் கூட அரசு மரியாதை குறித்த எந்த அறிவிப்பும் இல்லாமல் இருந்து, இதனிடையே அவர்களது குடும்பத்தார் அவரது உடலை, ஜானகியின் உடலை மைசூரிலேயே அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாவதை தொடர்ந்து உடனடியாக கர்நாடக முதல்வர் அரசு மரியாதையை அறிவித்திருக்கிறார். முழு அரசு மரியாதையுடன் பாடகி ஜானகியின் உடல் அடக்கம் செய்யப்படும் என்றும், இறுதி வரை, அதாவது அரசு மரியாதை நடைபெறும் வரை அதற்கு பொறுப்பாளராக அங்கேயே இருந்து முன்னாள் முதல்வர் சித்தராமையாவின் மகன் யதீந்திரா சித்தராமையா, இவரும் அமைச்சர், அவர் அங்கேயே இருந்து அனைத்து விஷயங்களிலும் அரசு சார்பில் பங்கேற்பார் என்று முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, முதல்வரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை காலை அவர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது முதல்வர் பெலகாவியில் இருப்பதால் அங்கிருந்து வர வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த அறிவிப்பு, அதாவது அரசு மரியாதை, முழு அரசு மரியாதை உடன் உடல் அடக்கம் செய்யப்படும் என்று மட்டும் தெரிவித்தது இல்லாமல், அந்த இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகளை அரசே செய்யும், அதற்கு பொறுப்பாளராக யதீந்திரா சித்தராமையா அவர்கள் இருப்பார் என்றும் முதல்வர் தரப்பிலிருந்து, முதல்வர் அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமா தற்போது தகவல் வந்திருக்கிறது. பாரதிராஜா, ஒரு கிளாரிட்டிக்காக கேட்கிறேன், இறுதிச் சடங்கு என்ன டைமுக்கு நடக்கும்னு தெரிவிச்சிருக்காங்களா? இல்ல, இன்னும் பல குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா ஜானகியுடைய உறவினர்கள்லாம் வரணும். இவர்களுடைய இந்த முடிவே மைசூர்ல தான் இறுதி நடத்துன்ற முடிவே இப்பதான் எடுக்கப்பட்டது. அதுவும் சில நெருங்கிய உறவினர்கள் மருத்துவமனையில இருந்தாங்க இல்லையா, அந்த இறப்பு செய்தி கேட்ட உடனே அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்தாங்க. எனவே நாளைக்கு பொதுமக்கள் தரிசனம்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் ஏனென்றால் ஒரு மாநிலத்துக்கோ 2 மாநிலத்துக்கோ சேர்ந்தவர்ல 20க்கும் மேற்பட்ட மொழிகள்ல அவர் பாடியிருக்கார். எல்லா மாநிலத்துடைய திரைப்பிரபலங்களும் வரணும். அதற்கான நேர அவகாசம் தேவை அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்குது. எனவே உறவினர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? இப்போதைக்கு வந்த தகவல் நாளைக்கு மாலை அடக்கம் செய்யலாம் சொல்லப்படுது. ஆனால் பொதுமக்கள் தரிசனம், அதே போல விஐபிகள் வர வேண்டியிருக்கிறது. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் சிலர் வெளிநாட்டில் இருப்பதாக சொல்கிறார்கள். அவர்களின் வரவுக்காக ஒரு நாள் கூடுதலாக வைத்திருக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வமாக இறுதி சடங்குக்கான நேரம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது வரை அரசு தரப்பிலிருந்தோ அல்லது அவங்க குடும்பத்தாரிடமிருந்தோ எதுவுமே தெரிவிக்கப்படலை. என்றால் அவங்க குடும்பத்தார் அரசு தரப்பு செஞ்சா அரசு தரப்புல இருந்து செய்தியாளர்களான நமக்கு தகவல் கிடைக்கும். இன்னும் அவங்க குடும்பத்தாரே என்ன டைம் அப்படின்றத பிக்ஸ் பண்ணல அப்படின்னும் போது அந்த இறுதி நேரம் கிடையாது. அதே மாதிரி நாளைக்கு அங்குள்ள, அதாவது மைசூர்ல உள்ள அரண்மனை மைதானத்திலேயோ அல்லது இன்னொரு மைதானத்திலேயோ வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அது எந்த மைதானம் அப்படின்றது இன்னும் சில நிமிடங்கள்ல முடிவாகும் அப்படின்னு அங்கு இருக்கிற நமக்கு
தெரிந்த சோர்ஸஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் அரண்மனை மைதானத்துல வைப்பாங்க. அதுதான் எல்லாருக்குமான வசதி. ஏன்னா பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே பொதுமக்கள் வெவ்வேறு மாநிலத்திலேயோ இல்ல வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய பொதுமக்கள் ஈஸியா அணுகக்கூடிய வகையில பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பக்கத்திலேயே போகலாம். அதுக்காக அந்த அரண்மனை மைதானம் தான் பக்கம், அங்கதான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் மாற்று ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக போலீஸ் தரப்புல 2 இடங்கள் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு வசதி எல்லாம் பார்க்கணும் இல்லையா? நாளைக்கு விடுமுறை தினம், அங்க சுற்றுலா பயணிகள், மைசூர் அப்படின்றது சுற்றுலா நகரம், சுற்றுலா பயணிகள் ஏராளமான வருவாங்க. சோ இது எல்லாத்தையுமே அகாமடேட் பண்ணணும். எனவே போலீசார் ஒரு முடிவு எடுப்பாங்க. அது தொடர்பாக ஆலோசனை போயிட்டு இருக்கு, எங்க வைக்கப்படுது. ஏன்னா இப்போதைக்கு உள்ள மருத்துவமனைகளுக்கு இன்னும் சில நிமிடங்கள்ல முடிவு எடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமா நமக்கு தெரிஞ்சுக்க எங்க வைக்க போறாங்க பொதுமக்கள் பார்வைக்கு அப்படின்றது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. பிரபல பாடகி எஸ் ஜானகி அவர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது உடலானது மைசூருவிலேயே அடக்கம் செய்யப்படும் என்றும் அரசு மரியாதையுடன் அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் என்றும் அம்மாநில முதலமைச்சர் DK சிவகுமார் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.